காஷ்மீர் மழை வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்த நிலையில் மழை நின்றுள்ளதால் வெள்ளம் வடிய துவங்கியுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பட்காம் மாவட்டத்தில் உள்ள லேடன் கிராமத்தில் 4 வீடுகள் நிலச்சரிவில் புதையுண்டன. திங்களன்று 10 சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 6 சடலங்கள் செவ்வாயன்று மீட்கப்பட்டன. இதன் மூலம் பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்தது. மண்ணில் சிக்கியுள்ள இன்னொரு நபரும் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. திங்கட்கிழமை பிற்பகல் முதல் மழை நின்றுள்ளதால் வெள்ளம் வடிய துவங்கியுள்ளது. ஜீலம் நதியிலும் நீர்மட்டம் குறைந்து வெள்ள அபாயம் நீங்கியுள்ளது நிம்மதி ஏற்படுத்தியுள்ளது. மழை இல்லாததால் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டுள்ளனர். பூஞ்ச் மாவட்டத்தில் ஏரியின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததால் வெள்ளத்தில் சிக்கிய 24 பேரை கயிறு மூலம் ராணுவத்தினர் லாவகமாக மீட்டனர். இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு லேசான மழையை பெய்யக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் முன்னறிவிப்பு வெளியிட்டுள்ளது. पिछले 24 घंटों में जम्मू कश्मीर के किसी भी जिले से कोई भी भारी रेनफॉल की समाचार नहीं है. हालांकि लाइट टू मॉडरेट रेनफॉल वहां जारी है. कश्मीर में लाइट रेनफॉल है. जम्मू इलाके में या जम्मू डिवीजन में लाइट टू मॉडरेट रेनफॉल हुआ है पिछले 24 घंटों में. लेकिन जैसा कि मौसम विभाग ने बताया था, भारी बारिश पिछले 24 घंटों में नहीं हुई है. अभी जो हमारा एनालिसिस है उसके हिसाब से भी आज रात तक और कोई ज़्यादा बारिश नहीं होगी. लेकिन फिर भी जो लाइट टू मॉडरेट रेनफॉल है 2 सेंटीमीटर 3 सेंटीमीटर इस तरह की रेनफॉल कई जगह होगी. காஷ்மீர் மழை நிவாரண பணிகளுக்காக திங்களன்று மத்திய அரசு 200 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கிய நிலையில் காஷ்மீரில் வெள்ளச்சேதத்தை நேரில் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து காஷ்மீர் நிலவரத்தை விளக்கினார். ये बात सही है कि जो असामान्य बारिश है, बाढ़ है, उससे लोग प्रभावित हुए हैं. लेकिन खुशी की बात यह है कि जो स्टेट का सिस्टम है, मशीनरी है, सेंट्रल की जो पैरामिलिट्री फोर्सेज है, सेना है, वो पूरी मुस्तैदी के साथ, पूरी ताकत के साथ वहां पर राहत के लिए लगी हुई है. लोगों में विश्वास जगाने में लगी हुई है. और प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने बहुत स्पष्ट तरीके से वहां निर्देश दिया है कि केंद्र की जो कोई भी किसी भी तरह की जरूरत होगी. இதனிடையே மழை வெள்ள நிவாரண பணிகளை துரித கதியில் மேற்கொள்ளவில்லை என காஷ்மீர் சட்டசபையில் தேசிய மாநாட்டு கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் முஃப்தி அரசு மீது குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர்.